சரணாகதி என்றால் என்ன? வணக்கம் ஆன்மீக மெய்யன்பர்களே. சரணாகதி என்பது கோவிலுக்கு சென்று நெடுஞ்சான் கிடையாக விழுவதல்ல. நான், எனது என்பதை விட்டு முழுமையாக விலகி நிற்பதே சரணாகதி. சரணாகதி அடைய முதலில் செய்ய வேண்டியது என்ன? 2 சத்திய பிரமாணம் எடுக்க வேண்டும். முதலாவது, அடுத்தவருடைய மண், பொன், மனைவி எதுவும் வேண்டாம். இரண்டாவது, எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் யாருக்காகவும் என் கடமையிலிருந்து தவற மாட்டேன். சத்தியமும் கடவுள்தான். உலகியல் சார்ந்த விஷயங்களில் பற்றில்லா நிலையே சரணடைதல் எனப்படும். எல்லாம் இருந்தும் எதுவுமே வேண்டாம் என்று ஒதுங்கியிருக்கும் நிலையே பற்றற்ற நிலை. அதுவே சரணடைதல் எனப்படும். எதன் மீதாவது பிடிப்பிருந்தால் சரணடையும் தன்மை வராது. இப்போது உள்ள சூழ்நிலையில் சரணடைதல் சாத்தியமா? சாத்திய கூறுகள் குறைவுதான். பிறவாமை வேண்டும் என்றால் அனைத்திலிருந்தும் விலகி இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். மனமிருந்தால் மார்க்கம் உண்டு. அனைத்திலிருந்தும் விலகி இருக்க வேண்டும் என்றால் படிப்பு, வேலை, திருமணம், குடும்பம், குழந்தைகள் என எதுவுமே கூடாதா? இந்த சமூக கட்டமைப்புகள் அனைத்தும் மனிதனை அடையாளம் காண்பதற்கு தானே தவிர ஆன்மாவை அடையாளம் காண்பதற்கு அல்ல. இவை எதுவுமே உடன் வராது. அப்போது அவ்வை சொன்ன இல்லறம் அல்லாத துறவரம் நல்லறம் அல்ல என்பதன் பொருள், இல்லறம் என்கின்ற பெருங்கடலில் நீந்தாமல் யார் துறவரம் மேற்கொண்டாலும் அது நல்ல அறமாக கருதப்படாது. இல்லறத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அதை விட்டு விலகி துறவரம் காண வேண்டும். இல்லறம் காண்பது என்பது ஒவ்வொரு மனித பிறப்பிற்கும் தலையாய கடமை. ஏனென்றால் துறவிக்கோ ஞானிக்கோ தேவை என்று ஒன்றும் இராது. ஆனால் குடும்பஸ்தனுக்கு தேவைகள் அதிகம். அங்குதான் இறைவன் தன்னுடைய விளையாட்டை துவங்குகிறார். ஏழ்மையிலும் நேர்மை என்பது இறைவன் மனிதனுக்கு வைக்கும் செக். அதை கடந்து ஒரு ஆன்மா வெளியே வரும்போதுதான் அவரை பற்றி அறிய வாய்ப்பளிப்பார். அதிலிருந்து அந்த ஆன்மா பாவங்கள் செய்யாது. பாவமோ புண்ணியமோ எது செய்தாலும் மீண்டும் பிறப்பு உண்டு. பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை என்றால் அந்த ஆன்மா இறைவனில் ஐயமாகிவிடும். சரணாகதி அடைய தகுதியானவர் யார்? இறைவா, தங்களையன்றி வேறொன்றும் வேண்டோம், பராபரமே என்று யார் ஒருவர் 2 கைகளையும் வானை நோக்கி உயர்த்துகிறாரோ அவரே சரணடைய தகுதியானவர். அன்புள்ளம் கொண்ட ஆன்மீக மெய் அன்பர்களே, நமது சேனலை நிறைய பேர் பார்க்கிறீர்கள். எதுவுமே கூறாமல் கடந்து சென்று விடுகிறீர்கள். ஒரு லைக் அல்லது ஷேர் அல்லது சப்ஸ்கிரைப் எதுவும் இல்லாவிட்டால் கூட திட்டியாவது கமெண்ட் செய்யலாம் அல்லவா? பிரபலமாக இருந்தால் மட்டும்தான் மேலே சொன்னவற்றை செய்வீர்களா? யாராக இருந்தாலும் வாய்ப்பளித்தால் மட்டுமே தான் யார், தன்னிடம் உள்ள திறமைகள் என்ன என்பதை நிரூபிக்க இயலும் இல்லையா? ஒரு வீடியோ போடுவது என்பது ஒரு பிரசவத்திற்கு சமமானது. அதை ஈன்ற தாய்க்குதான் வலியும் வேதனையும் தெரியும். பிறந்த குழந்தை சிரித்தாலோ அட்லீஸ்ட் அழுதாலோதான் அந்த தாயின் வலியும் வேதனையும் குறையும் அல்லவா? நன்றி. வாழ்க வளமுடன்.